தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மக்கள் மாளிகையின் வழிகாட்டுதல் ஏற்புடையதல்ல என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கல, புறக்கணிச்சிருக்காரு. அது எப்படி பண்ணுறது? இல்லை, தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்தில் நிறைய வழிகாட்டுதல கவர்னர் தரப்புல இருந்து கொடுத்துட்டே வராங்க. கண்டிப்பா அது ஏற்புடையது இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல நிறைய நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய பாலிசி. இதுல நிறைய மாறுதலான கைடன்ஸை கவர்னர் அலுவலகம் கொடுக்கப்பட்டதாக கேள்விப்படுறோம். ஸோ அதனால தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மற்ற பிஜேபி ஆளுற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் அவங்களுடைய மாநில பிராந்திய இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். அது இல்லாமல் பண்றது தவறான விஷயம். அது கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. இல்ல, தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல நிறைய வழிகாட்டுதல கவர்னர் தரப்புல இருந்து கொடுத்துட்டே வராங்க. கண்டிப்பா அது ஏற்புடையது இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல நிறைய நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய பாலிசி. இதுல நிறைய மாறுதலான கைடன்ஸை கவர்னர் அலுவலகம் கொடுக்கப்பட்டதாக கேள்விப்படுறோம். ஸோ அதனால தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மற்ற பிஜேபி ஆளுற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் அவங்களுடைய மாநில பிராந்திய இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். அது இல்லாமல் பண்றது தவறான விஷயம். அது கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். முன்னதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணித்தது ஏன் என்பது தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார்.